பிரமாதமாக என்ன கேட்டுவிட்டேன். ஒரு சிபி இருந்தார், ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். சிபியுடைய ரெஃபரன்ஸு 2 சர்க்கங்களில் 2 முறை சொல்கிறார். சிபியும் சொல்கிறார், அலர்கருங்கிற ராஜாவையும் 2 முறை சொல்லியிருக்கார் வால்மீகி. 2 முறை வால்மீகி மாத்திரம் சொல்ல, வியாசர் 2 முறை, சிபியுடைய சரித்திரம் 2-3 முறை வருது, பாரதத்தில் வருது. வனபரவாவிலேயே 2 முறை சொல்கிறார். சிபின்னு பெரிய சக்கரவர்த்தி, அவருடைய பெருமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தேவர்கள்லாம் ஒரு திட்டமிட்டார். இந்திரன் ஒரு பெரிய கழுகாட்டமாக வந்தார், அக்னி ஒரு புறாவாட்டமாக வந்தார். அந்த புறா இந்த கழுகுக்கு பயந்துட்டு ஓடி வந்து சிபியுடைய ராஜ்யத்தில், சிபியுடைய சதஸில் எனக்கு அடைக்கலம்னு கேட்டு வந்தது. கொடுத்தேன்னு விட்டாங்க. இந்த வம்சமே அப்படி தான். யாராவது அடைக்கலம் கேட்டால், அபயம்னு கேட்டால் உடனே தத்தம்னு விடுவான். யோஜனையே கிடையாது. அபயம்னு கேட்டால் கொடுத்து தான் அடுத்த வார்த்தையை அப்புறம் தான் பேசுறது. பின்னாடியே 5 நிமிஷத்துல தான் அந்த கழுகு வந்தது. இந்த புறா எனக்கு இயற்கையாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகாரம். இந்த புறாவுடைய மாംസத்தை சாப்பிட்டு தான் நான் பசி ஆறணும். இந்த புறாவை என்கிட்ட கொடுத்துருவேன். நான் அபயம் கொடுத்துட்டேன், கொடுக்க முடியாது. சிபி, என்னுடைய தர்மத்தை நான் பரிபாலனை பண்ண முடியாதபடி, எனக்கு ஆகாரத்தை எனக்கே கிடைக்காதபடி பண்ணுறேன், இது நியாயமானு கேட்டேன். உனக்கு பசிக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவுதானே. இந்த புறா மாംസം சாப்பிட்டால்தான் உனக்கு பசி ஆறும்னு கிடையாது, ஏதோ ஒரு ஆகாரம் வேணும். இந்த புறாவுக்கு இடைக்கு இடை எந்த மாംസം, வேறு எந்த மாംസം கேட்டாலும் கொடுக்குறேன், இந்த புறாவை மாத்திரம் கேட்காதேனார். எந்த மாംസം கேட்டாலும் கொடுப்பியோன்னு கேட்டது இந்த கழுகு. கொடுக்குறேன், பின்வாங்க மாட்டேங்க. இது மட்டும் ஜென்மாவில் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்கிறது கிடையாது. சொன்னது தான். உன்னுடைய மாംസം உன் சரீரத்திலேருந்து புறாவுக்கு இடைக்கு இடை கொடுக்கணும். கொடுக்குறேன், அவசரப்படாத, 2-3 நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கழுகு. நீ உன் மாംസத்தை வெட்டி கொடுக்குற போது உன்னுடைய பத்னி, குழந்தைகள், பந்துக்கள் யாரும் ஆட்சேபிக்கப்படாது. என் பர்த்தாவுடைய சரீரத்திலேருந்து நீ என்னமா மாംസத்தை வாங்கி போய் உன் பத்னி கேட்கப்படாது. எங்கள் அப்பாவுடைய சரீரத்திலேருந்து நீ என்னமா மாംസத்தை வாங்கி போய் உன் பிள்ளையோ பொண்ணோ யாரும் கேட்கப்படாது. 2வது நிபந்தனை, நீ கொஞ்சம் கூட கண்ணீர் பெருக்கப்படாது. கொஞ்சம் கூட சகனம் இல்லாமல் அந்த மாംസத்தை இடைக்கிடை கொடுக்கணும். இப்படி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கழுகு. உடனே திராட்சை கொண்டு வர சொன்னார். புறாவை ஒரு தட்டில் உட்காத்தி வச்சார். இவர் சரீரத்திலேருந்து மாംസத்தை வெட்டுறதுக்கு ஆட்கள் யாராவது வருவாடா? ராஜாவுடைய சரீரத்திலேருந்து மாംസத்தை வெட்டணும்னா ராஜாவே உத்தரவு போட்டால் கூட முடியாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாள். யாருக்காகவும் காத்துன்னு இருக்கிற தன்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வாழை உருவினால் தன்னுடைய வரது தொடையிலேருந்து ஏதோ தக்காளி பழத்தை நறுக்கிற மாதிரி பெருசாக நறுக்கி இந்த இன்னொரு தட்டில் வச்சா. புறாவோ சின்னதாக இருக்குது, இவர் நச்சது பெரிய மாംസ துண்டமாக இருக்குது. அது ஒன்றும் மேலே இருக்கக்கூடிய முள் சரியாக நடுவில் வரமாட்டேங்கிறது. புறா தான் கனம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாംസം இருக்கக்கூடிய தட்டு மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வச்சா. இப்படி 3-4 முறை வச்சாச்சு. பார்த்தா நல்லா புறாவை போல் 10 பங்கு மாംസം வச்சாச்சு. ஆனால் அந்த முள்ளானது நடுவில் வரமாட்டேங்கிறது. இடம் ஜாஸ்தியாக இருக்குது, புறாவுடைய இடம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரே ஒரு பொட்டு கண்ணீர் இடது கண்ணிலேருந்து பெருக்கித்தான். உடனே அந்த கழுகு சொல்லிட்டு நிறுத்தினாள். நீ நிபந்தனையை மீறிவிட்ட, கண்ணீர் பெருக்காமல் கொடுத்தாதான் அந்த மாംസத்தை நான் ஏற்றுப்பேன்னு சொன்னேன். நீ கண்ணீர் பெருக்கிட்ட, நான் ஏற்றுக்க முடியாது. நீ சொன்ன கண்ணீர் நான் பெருக்கலைன்னார் சிபி. வருத்தப்பட்டுன்னு கண்ணீர் பெருக்கப்படாது அப்படிங்கிறது தான் ஒரு நிபந்தனை. சாதாரணமாக உலகத்தில் வருத்தம்னு என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுப்பாளோ அந்த அர்த்தத்தில் அந்த பாவத்தில் நான் கண்ணீர் பெருக்கலை. கவனிச்சு பாரு, கண்ணீர் பெருக்கினா சந்தோஷ கண்ணீரோ இல்லை துக்க கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் 2 கண்ணிலேருந்து தான் கண்ணீர் வரும். என் விஷயத்தில் இடது கண் மாத்திரம்தான் கண்ணீர் பெருக்கிறது, வலது கண் கண்ணீர் பெருக்கலை. இந்த மாதிரி ஒரு வாயில்லாத ஜீவன் சொல்ல முடியல. பேசியிருக்கு அந்த புறா, அடைக்கலம் வேணும்னு கேட்டிருக்கு. பின்னாடி இந்த கழுகும் பேசியிருக்கு. ஒரு பட்சிக்காக மாம்சத்தையே தியாகம் பண்ணி பட்சியை ரட்சிக்கக்கூடிய பாக்கியம் வலது தொடையிலேருந்தே மாம்சத்தை எடுத்து வச்சுருக்காரே ராஜா, இடது தொடையிலேருந்து ஒரு மாம்ச பாகத்தை கூட வைக்கிறியே. எனக்கு அந்த பாக்கியத்தில் பங்கு இல்லாமல் போயிடுத்தே, இந்த தியாகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுத்தேன்னு இடது பாகம் வருத்தப்படுறது, இடது கண் மாத்திரம் கண்ணீர் பெருக்கிறதுனா
ஆச்சரியப்பட்டாள். உடனே ராசி சரியாக போயிடுத்து, இடைக்கிட சரியாக போயிடுத்து. என்ன வர போனோம், நான் இந்திரன் வந்திருக்கேன், இந்த புறா வந்தது, அக்னி உன்னுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக வந்தோம், என்ன வரம் வேணும். ரத்த விழாக இருக்குது சரீரம். அப்போ இந்திரன் மரம் கொடுத்தாலாம், எந்த இடத்துலேருந்து மாம்சத்தை எடுத்தியோ சொர்ணமயமாக பிரகாசிக்கும். உன்னுடைய சரீரத்தை பார்த்து யாருக்கும் அருவருப்பு வராது. மாம்சத்தை அப்படியே வெட்டி எடுத்துட்டா கை காலெல்லாம் ஒரு அடியாக அடையாளம் தெரியாமல் போயிடுமோனோ, அருவருப்பாக இருக்குமே பார்க்குறவாளுக்கு, அந்த மாதிரி போயிடாது, சொர்ணமயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண சரித்திரம் வியாசர் வாக்காக மகாபாரதத்தை போய் சொல்லியிருக்காள். அதை போய் அது மகாபாரதம் பின்னாடி துவாபர யுகத்தில் வந்தாலும் கூட, துவாபர யுகத்தில் வந்த பாண்டவாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட, இந்த சிபியுடைய சரித்திரம் பூர்வ யுகத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கு. அதனால தான் கைகேயி கோட் பண்ணுறாரு, திரேதா யுகத்தில்